Hi hello friends, welcome to my channel VK Studio. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ உங்க ஸ்கிரீன்ல ப்ளே ஆயிட்டு இருக்கல இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் எஃபெக்ட்ஸ் எப்படி வீடியோ எடிட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு ஃபுல் டீடைலா தெரியும். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த வீடியோ வந்து நம்ம alight motion நிறைய பேர் எடிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் alight motionல ப்ரீசெட் லிங்க் அந்த மாதிரி கொடுத்தா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணி ஒவ்வொரு எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ண ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து நம்ம நிறைய எஃபெக்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் வந்து நீங்கள் எஃபெக்ட்டை நிறைய ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த ஆப் உண்மையுமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதிலேயே தொடர்ந்து வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்பில் அந்த இஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Funimate அப்படிங்கிற ஒரு ஆப் தான். இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது அன்லாக் வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல்லேயே லிங்க் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெலிகிராம்லேருந்து. ஸோ நீங்கள் டெலிகிராமில் என்ன ஜாயின் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணி. இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸ் அப்டேட் வந்து இதில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டேரெக்டாக மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க், அதுக்கப்புறம் நான் இல்லஸ்ட்ரேஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து இதில் போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் டெய்லியும் போடுற வீடியோட ப்ரீசெட் லிங்க் அண்ட் XML அதெல்லாம் நான் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ கூட நீங்கள் வீடியோ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ப்ரீசெட் லிங்க், XML லிங்க் எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து VK Studio Official அப்படின்னு சொல்லி டெலிகிராம் சேனல் அதாவது இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆப் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் இதில் வந்து இமெயில் ஐடி போட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் பாஸ்வேர்டு அந்த மாதிரி போட்டு நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் பண்ணவே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து அதாவது நம்ம வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் போடலாம். அந்த மாதிரி ஒரு டிக்டாக் அந்த மாதிரி பழசு ஓகேவா, அந்த மாதிரி இதுலேயே எடிட் பண்ணுற ஆப்ஷன் தான். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடிட் பண்ணது. ஸோ உங்களுக்கு அதாவது எடிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டுட்டோரியல் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ தான் அங்கே இருக்குது. இப்போ எடிட் வீடியோ அப்படிங்கிறது கொடுத்தோம்னா நம்ம டேரெக்டாக கேலரிக்கு போகும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ணணும். நான் முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜை வந்து ஒரு 8 இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே டிக் சிம்பிள் கொடுத்துட்றேன். கொடுத்ததுமே உங்களுக்கு தேவையான ரேஷியோ கேட்கும். இதில் 9:16 மட்டும்தான் இருக்குது ஃபுல் ஸ்க்ரீன். வேறு ரேஷியோ இல்லை. உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9:2 ரேஷியோவில் இந்த இதில் எஃபெக்டில் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் alight motionல போட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ 9:16 ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஆட் ஆயிரும். இதில் வந்து இமேஜ் மட்டும் இல்லை, நீங்கள் வீடியோ கூட எடிட் பண்ணிக்கலாம். மேசிவ் வீடியோ இருக்குல்ல, அதை கூட ஆட் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து கொண்டு வந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் வந்து நம்ம 8 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த 8 இமேஜ் 8 செகண்ட் வந்துருக்கு. ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு இமேஜ் ஆட் ஆகிருக்கு. உங்களுக்கு இதே ஒரு இமேஜ் 2 செகண்டுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இமேஜுக்கான லென்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மியூசிக் லோகோ மாதிரி போட்டிருக்கு பாருங்கள், சாங்கோட லோகோ. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து Funimate அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருப்பாங்க, அதிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து லோக்கல் அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற சாங் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்கிற லேயர் ஆப்ஷன் உள்ளே போயிடும். அவ்வளோதான். இப்போ நான் உள்ளே போகிற மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ கீ ஃப்ரேம் இதிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து கீ ஃப்ரேமில் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம எஃபெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ வந்து நம்ம எப்படி அந்த ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் கொண்டு வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த எல்லா வீடியோலையுமே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு இமேஜுக்கு நடுவால் இப்படி ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே எக்கச்சக்கமான எஃபெக்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு வேணுங்கிற எஃபெக்ட்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் டேரெக்ஷன்லாம் இருக்கும். லெஃப்ட்
லெஃப்ட்டு ரைட் அப்பு டவுன் இந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்கும். அந்த ட்ரான்சாக்ஷன்லேயே ஒவ்வொரு இது அதை ஃபாஸ்ட் வேணால் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இது எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்டுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்ஷன் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. உண்மையுமே இது அதாவது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ரீஎஃபெக்ட்ஸ் லைக் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட், அதாவது நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் சூஸ் பண்ணுறோம்னா அதுலேயே அவங்க டிஃப்ரெண்ட்டாக எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா கிளிப்புக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் உட்காந்து பொறுமையாக ஒவ்வொரு எஃபெக்டாக வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதில் நிறைய எஃபெக்ட் இருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். அதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து எல்லாத்துக்குமே எஃபெக்ட் வச்சாச்சு, கடைசி ஒன்றுக்கு மட்டும் வச்சிட்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே எஃபெக்ட் வச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஃபுல் ஸ்க்ரீனில். அதாவது இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், பாக்ஸ் மாதிரி போட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ ப்ளே ஆகுது பாருங்கள். அந்த எஃபெக்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உண்மையுமே சூப்பராகவே இருக்குது எஃபெக்ட்ஸு. இதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான். இதுக்கப்புறம் அந்த க்ளோ எஃபெக்ட் மாதிரி இருக்குல்ல, அதை எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்து இதுதான் நம்ம விகே ஸ்டுடியோட இன்ஸ்டாகிராம் பேஜ், விகே கிரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் நம்ம ரெகுலராக அதுலேயும் வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா அதிலேருந்து போய் எடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் அந்த ரீல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இதில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் விகே ஸ்டுடியோ அஃபிஷியலில் வந்து டெய்லியும் போஸ்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் டெலிகிராமில் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். இதில் வந்து அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து இதிலேருந்து தான் நான் எடுத்தேன். ஸோ இந்த எஃபெக்ட் தான் இருக்கிறதுல தேடா, இதுதான் க்ளோ எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டேன். உண்மையுமே சூப்பராக இருக்குது. இந்த எஃபெக்ட்லாம் பாருங்கள், இந்த இமேஜுக்கெலாம் பாருங்கள், இந்த இமேஜுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதிலே எக்கச்சக்கமான எஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே எப்படி சைடில் போயிட்டே இருந்தீங்கன்னா எக்கச்சக்கமான எஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற எஃபெக்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கலர் கரெக்ஷன் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கலாம். இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதை வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஆல் கிளிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிப் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி ஆல் கிளிப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே ஒரே இது தான். ஓகேவா? இவ்வளோ தான். இதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு மேலே டிக் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து கீழே க்ராப் ஆப்ஷன் இருக்குது, கலர் ஆப்ஷன், பிளெண்ட் ஆப்ஷன், அதெல்லாம் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் லோகோ ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 by 1 இமேஜ் எக்ஸ்ட்ரா இமேஜ் தான் ஆட் ஆகும். நம்ம வந்து லோகோ இப்படி ஆட் பண்ணக்கூடாது. மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அந்த லேயர் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கல அதை கொடுத்துட்டு இதில் வந்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு நம்ம தேவையான சேனல் லோகோ வந்து ஆட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம சேனல் லோகோ நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதோ எங்கே இருக்குதுன்னு தெரியல. சரி, நான் விகே ஸ்டுடியோவில் சும்மா எக்ஸாம்பிளுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சைஸ் சின்னது பண்ணிவிட்டு இப்படி உங்கள் ஸ்க்ரீன்லேயே, அதாவது வீடியோ எடிட் பண்ணுறீங்களா அந்த ஸ்க்ரீன்லேயே வேணுங்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணணும். இது எவ்வளோ செகண்டுக்கு வேணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க. அப்போனா தான் உங்கள் சேனல் லோகோ வந்து ஃபுல்லாக வரும். வீடியோ ஃபுல்லாக வச்சாவே போகுதா? கரெக்டாக வச்சுருங்க. ஓகே, இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம சேனல் லோகோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் மாதிரி போட்ட ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் டு அப்படின்னு சொல்லி ஃபன்னிமேட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆப்பில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். இல்லை நமக்கு கேலரிக்கு தானே சேவ் பண்ணணும், அப்போ சேவ் டு ப்ரைவேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். போனதுக்கப்புறம் இதில் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 720p தான் அவங்க டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 1080 வச்சுக்கோங்க. 720லேருந்து 1080 கிளிக் பண்ணிவிட்டு கீழே சேவ் டு கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகும். இது லோட் ஆனாலுமே உங்கள் கேலரிக்கு வந்து சேவ் ஆயிரும். அவ்வளோதான். சிம்பிளாக எடிட் பண்ணலாம். இது அட்டகாசமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.